ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லா சண்டேஸும் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஆர்டரில் இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தின 2020 அசிஸ்டண்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்துருவோம். சரியா? எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, மேத்ஸை தவிர்த்து எல்லாமே பார்த்துருவோம். ஆல்ரெடி மேத்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் வீடியோ போட்டாச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அதெல்லாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். சரியா? ஸோ இன்றைக்கி ஏஎஸ்ஓவில் ஜெண்டர் சர்வீஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆன் பாசிங் 0.1 Farad of electricity through AlCl3, the amount of aluminum metal deposited on the cathode is dashing கேட்குறாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணல. கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது உங்களுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் என்னென்ன சொல்லணும் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்காண்டி. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, AlCl3 கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஸோ அந்த AlCl3 என்ன ரியாக்ஷன் ஆகும், என்ன மாதிரி மாறும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, Al3 ப்ளஸ்ஸும் ப்ளஸ் 3Cl மைனஸ்ன்னு இருக்கும். சரியா? இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3Cl மைனஸ் அப்படிங்கிற ஆனோடு, இந்த Al3 ப்ளஸ் வந்து கேத்தோடு. ஓகேவா? ஸோ இந்த 3Cl மைனஸ்ன்னு இருக்குல்ல, அந்த 3Cl மைனஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, Cl2 இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் Cl2வும் உள்ளே இருக்கும். ஸோ இந்த ஆனோடும் கேத்தோடும் சேரும்போது கண்டிப்பாக இந்த 3 எலக்ட்ரான் இருக்குல்ல, 3E மைனஸ் இருக்குல்ல, இதுவும் இந்த Al3 ப்ளஸும் ரியாக்ஷனில் இறங்கும். ஸோ இறங்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ 3 எலக்ட்ரான் ப்ளஸ் Al3 ப்ளஸ் சேரும்போது உங்களுக்கு அலுமினியம் கிடைக்கும். சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 3 சார்ஜ். சரியா? ஸோ 3 சார்ஜ் சேரும்போது உங்களுக்கு 1 மோல் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. சரியா? ஸோ 3 ஃபேரடையும் போட்டுக்கலாம் சார்ஜ். ஸோ 3 ஃபேரடை சேரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1 மோல் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. ரைட்டா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நமக்கு 3 தான் கிடைக்குது. சரியா? ஸோ 3 ஃபேரடைக்கு 1 மோல் கிடைக்குது. நம்ம என்ன கேட்குறாங்க, 0.1 ஃபேரடை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 3 மோல் ஃபேரடைக்கு 1 மோல் கிடைக்குதா? அப்போ 0.1 ஃபேரடை கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணால் போதும் கண்டுபிடிக்கிறதுக்கு, 0.1 டிவைட் பை இந்த 3 போட்டு இன்டூ இந்த 1 போட்டு அவங்களுக்கு கிடச்சிரும். 0.1 கிடச்சிரும். ரைட்டா? இப்போ இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அட்டாமிக் மாஸ் வந்து 27 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் போதும், இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு இது கூட என்ன பண்ணணும், 27 பெருக்கிக்கணும். சரியா? ஸோ பண்ணிக்கலாமா? ரைட்டு தானே? ஸோ கட் பண்ணலாமா? இதையும் இதன் கட் பண்ணால் 9ங்கிற வரும். ஸோ 0.1 இன்டூ 1 இன்டூ 9 என்ன வரும், 0.9 வந்து உங்களுக்கு ஆன்சர்டு கிடைக்கும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கஸ்டமர் ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம சயின்ஸ் பார்க்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் படிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுப்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் லைட் வேவ்ஸ் எமிட்டட் பை 2 coherent sources have wavelength λ1 and λ2 then டேஷிங் கேட்குறாங்க. இது டேரக்டான கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஸோ λ1ம் λ2வும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் தான், ஃபிசிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எ மேன் புல்ஸ் எ ட்ரோலி weighing 50 kg with a force of 50 Newton on a marble floor. What is the acceleration of the trolleyன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ பார்த்தா கஷ்டமாக தெரியும், பட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, F=ma அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இதில் ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும், A=F/mங்க வரும். ஓகே தானே? ஃபார்முலா வந்து ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் பை என்ன வரும், மாஸ்ன்னு வரும். நமக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் ஆஃப் 50 நியூட்டன். ஸோ 50 நியூட்டன் போட்டுக்கோங்க. டிவைடட் பை கீழே என்ன வரும், 50 kg, அதையும் போட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணிங்க அப்போ என்ன வரும், உங்களுக்கு 1ங்கிற வரும். ஸோ 1ங்கிறது யூனிட் பார்க்க போகிறீங்க. ஸோ யூனிட் பார்க்குறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் யூனிட்டும் பார்க்கணும், அதே மாதிரி இதுக்கு யூனிட்டும் பார்க்கணும். ஸோ ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன வரும், kg m/-2ன்னு வரும். சரியா? அது ஃபோர்ஸுக்கான யூனிட்டு. அப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, மாசுக்கு என்ன தான் வரும், கேஜி தான் வரும். ஸோ 2 டிவைட் பண்ணிங்கன்னா கேஜி கட் ஆயிரும். ஸோ பாக்கி இருக்கிறது m/-2 பாக்கி இருக்கும். ஸோ நமக்கும் என்ன வரும் ஆன்சர், அப்போ 1 m/-2. ஸோ கரெக்டாக ஆன்சர் வந்து பி சாய்ஸ் தான். சரியா? 1
m(s)(-2). சரியா? ஜஸ்ட் ஃபார்முலா FCUL MA ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, யூனிட் கண்டுபிடிக்க போகிறீங்க, போட போகிறீங்க. தட்ஸ் ஆல் சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின் யூனிட் பார்க்கணும் அவசியம் எல்லாமே சேம் யூனிட் தான், அதனால் கன்ஃபியூஷனே இல்லை. ஜஸ்ட் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சா போதும், டக்குன்னு ஆன்சர் போட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4th கொஸ்டின். சிப்கோ அந்தலோன் இஸ் ரிலேட்டட் வித் எதுவும் கேட்குறாங்க. சரியா? ஸோ இது எதுக்கு ரிலேட்டட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காடுகள் பாதுகாத்தல், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கு ரிலேட்டடாக ஒரு டாபிக் தான் இது. ஸோ கரெக்டாக 1970 உத்தரகாண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த சிப்கோ அந்தலோன் வந்து 1970 உத்தரகாண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு ரிலேட்டட்னா ஃபாரஸ்ட் காடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5th கொஸ்டின். ஸோ பிளான்ட் டைவர்சிட்டி பொசிஷன் இன் வேர்ல்டு அண்ட் ஏஷியா இஸ் டேஷ்னு கேட்குறாங்க. இந்திய தாவரங்களில் பல்வகைமை கருத்தில் கொள்ளும்போது உலகத்தில் மற்றும் ஆசியாவில் டேஷ் இடத்தில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வரக்கூடியது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 10ம் 4ம். சரியா? ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை நமக்குன்னு சொல்லி ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம், அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 6th கொஸ்டின். சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் த்ரூ விச் பாசிங் ஆஃப் த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இன் அ கம்யூனிட்டி இஸ் கால்ட் டேஷ். உயிர் சமுதாயத்தில் கரிமப் பொருட்கள் ஒரு தொடர் வரிசையாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுவது என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஃபுட் செயினா ஃபுட் வெப்னு கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஸோ உணவு வலை கண்டிப்பாக வராது. ஸோ ஆன்சர் வந்து ஃபுட் செயின் தான், உணவு சங்கிலி தான். அப்போ தான் ஒரு ஆர்கானிசம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். சரியா? ஃபுட் வெப்னா மொத்தம் சேர்ந்து தான் ஃபுட் வெப். பட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் த்ரூ விச் பாசிங் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஃபுட் செயின் தான் வரும், உணவு சங்கிலி. 7th கொஸ்டின் பார்க்கலாம். The team of scientists led by Binod Kumar Saikia and Tong Swear from Assam developed dash to detect cancer cell. அசாமை சேர்ந்த பைனாப் குமார் சக்கியா மற்றும் டோக்ஸ்வேர் தலைமையிலான குழு உருவாக்கிய டேஷ் கேன்சர் செல்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. எதுனா பயோமெடிக்கல் டாட், எங்கேருந்து கோல்லிருந்து நிலக்கரியிலிருந்து உருவாக்கப்பட்ட உயிரி மருத்துவ புள்ளி. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸாக கேட்பாங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாட்டர் ஃபால் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குது, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வித் டிஸ்ட்ரிக் கூட படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வாட்டர் ஃபால்ஸையும் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து மேட்ச் ஃபாலோயிங் கூட கேட்க வாய்ப்பு உண்டு. அதனால் இனிமேல் இந்த கொஸ்டின் பேர் பார்த்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நீர்வீழ்ச்சி எல்லாமே நோட் போட்டு தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க வித் டிஸ்ட்ரிக் கோடி. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பீமா வாட்டர் ஃபால் எங்கே இருக்குது அப்படின்னா கொஸ்டின் வந்து நாட் லொக்கேட் இன் தமிழ்நாடுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்த டி சாய்ஸ் தான். ஸோ இது வந்து கேரளாவில் இருக்குது. சரியா? ஸோ பலருவி வாட்டர் ஃபால் வந்து கேரளாவில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே இருக்க பீமன் வாட்டர் ஃபால் வந்து தமிழ்நாட்டில் முளக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பைக்கரா வாட்டர் ஃபால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊட்டியில் இருக்குது. அப்புறம் திருமூர்த்தி வாட்டர் ஃபால் வந்து திருப்பூரில் தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த லாஸ்ட் இருக்க மட்டும்தான் கேரளாவில் இருக்குது. அதனால் இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், ஏன்னா இது தமிழ்நாட்டிலேன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சாரி கம்ப்ளீட்டா சாரி ஓகே. 9th கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் வித் த சிக்கிம் ஸ்டேட் ஃபெஸ்டிவல். எந்த ஃபெஸ்டிவல் வந்து சிக்கிம் ஸ்டேட்டில் கொண்டாடுறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ரெட் பாண்டா ஃபெஸ்டிவல் தான். சரியா? பட் வேறு அப்போ இதை என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, சரியா, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கான ஃபெஸ்டிவல்ஸும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கராச்சி ஃபெஸ்டிவல், இது எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா திரிபுரா. சரியா? அடுத்த வந்து சாங்கை ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு மணிப்பூர். அப்புறம் பிகு உங்களுக்கு தெரியும், அசாம். சரியா? ஸோ இது வந்து நமக்கு எங்கே வரும், சிக்கிமில் வரும். ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 3rd ஏஷியா பேரா ஸ்போர்ட்ஸ் ஹெல்ட் அட் டேஷ். சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் ஷோராக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் 3rd ஏஷியா பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து எங்கன்னா ஜகார்த்தாவில் செலிப்ரேட் பண்ணாங்க. சரியா? நடந்துச்சு. அடுத்த பாருங்கள், 78th ASEAN 2018 நேஷனல் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் டேஷ்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆன்சரை பார்க்குற முன்னாடி அந்த ASEANங்கிற அப்ரிவேஷன் பார்த்துக்கணும். அசோசியேஷன் ஆஃப் சர்ஜியன்ஸ் ஆஃப் இந்தியா, அதான் அப்ரிவேஷன். எப்போ கேட்குறாங்கன்னா 2018. ஆக்சுவலாக எக்ஸாம் நடந்தது 2020, பட் கேட்குற கொஸ்டின் 2018 கேட்குறாங்க. அதுவும் 78th மீட்டிங். சரியா? அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நடக்குது. 2020 இந்த ASICON எங்கே நடக்குதுன்னா விசாகப்பட்டினம் நடக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். சரியா? எந்த ஒரு மீட்டிங் வச்சாலும் சரி, கான்ஃபரன்ஸ் வச்சாலும் சரி, எங்கே நடக்குது அப்படிங்கிற தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை 2018 அது எத்தனாவது மீட்டிங் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ 12th கொஸ்டின் பாருங்கள். ஸோ 2020 எங்கள் விசாகப்பட்டினம். சரியா? ஸோ அடுத்த பாருங்கள், 12th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மீன் பை DFFT.
ஸோ இது என்ன தெரியும் உங்களுக்கு நிறையா அப்ரிவேஷன்ஸும் கொஸ்டின் தான் கேட்குற வாய்ப்பு உண்டு, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டேட்டா ஃப்ரீ ஃப்ளோ வித் ட்ரஸ்ட். சரியா, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ஓப்பன் கொஸ்டின் படிச்சாகணும். 13th கொஸ்டின் பாருங்கள், வேர் வாஸ் G20 லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ஹெல்டு. G20யில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்களின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ G20 கண்ட்ரிஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே நடத்தக்கூடிய அந்த G20 நடத்தக்கூடிய எல்லா மீட்டிங்ஸோடைய லொக்கேஷன்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேறு மீட்டிங்ஸும் கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக G20யில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டக்ட் பண்ண மீட்டிங்ஸ், ரீசனாக நடத்துகிற மீட்டிங்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மீட்டிங் வந்து எங்கே மேட்சியமையால் நடந்துச்சு. சரியா. 14th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் அன் ஆவரேஜ் ஆனுவல் ரைஸ் ஆஃப் சீ லெவல் இன் அண்டார்டிக் ஓஷன். அண்டார்டிக் கடலில் சராசரி கடல் மட்டம் ஆண்டுக்கு எவ்வளோ உயர்கிறது? இது ஓப்பன் கொஸ்டின், ஜாகிரபியில் கேட்க கொஸ்டின். ஸோ 2.2 mm இயர்லி ரைஸ் ஆகுது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 15th கொஸ்டின், நித்தி ஆயோக் பை த இயர் 2030 டார்கெட்ஸ் டு eradicate டேஷ் ஃபார் ஆல் பீப்புள் எவ்ரிவேர் இன் இந்தியா. நித்தி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றும்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை 2030 ஆண்டுக்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது. எதுனா பாவர்ட்டி, வறுமையை ஒழிக்கணும் அப்படி மாதிரி எடுத்திருக்காங்க. சரியா. ஸோ 16th கொஸ்டின் பாருங்கள், டிஸ்பைட் ரைஸ் இன் ஃபுட் கிராப் ப்ரொடக்ஷன் இந்தியா இன் ரீசெண்ட் இயர்ஸ் த எரப்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ட் டியூ டு டேஷ். இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகமானாலும் சமீப காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காரணம் வந்து ஹை இன் டெப்ட்னஸ். சரியா, அதிக கடன் பட்ட நிலை. நிறைய பேர் ஃபார்மர்ஸ் வந்து கடன் வாங்கி விவசாயம் பண்ணியிருப்பாங்க, அதை ஓட்டை பண்ணணும், அதை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட்டில் இருக்காங்க, போராட்டத்தில் இருக்காங்க. சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 17th கொஸ்டின், பகல்பூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் லொக்கேட்டட் இன் டேஷ். சரியா. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்டும் தெரிஞ்சுக்கணும். தெர்மல் மட்டும் இல்லை, எல்லா பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குது, லொக்கேஷன் என்ன, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எவ்வளோ வந்து அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்க, அதுவும் கூட நல்லது தான். சரியா. ஏன்னா எது டாப்பில் இருக்குது, எது லீஸ்ட் சொல்லி கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பகல்பூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாரில் இருக்குது. சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18th கொஸ்டின், த ஆவரேஜ் டெப்த் ஆஃப் தி ஓஷன். சரியா. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸை கேட்பாங்களான்னு நினச்சி படிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 3800 மீட்டர். ஸோ ஆவரேஜ் டெப்த் தான். சரியா, அது ஆவரேஜ் வந்து 3800 மீட்டர் டெப்த்தில் இருக்குது. 19th கொஸ்டின் பாருங்கள், அக்ராஸ் விச் ரிவர் த சிவசமுத்திரம் டேம் வாஸ் புல்ட். எந்த சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஆறு அப்படின்னா காவேரி. சரியா. ஸோ என்ன பண்ணிக்கணும், எந்தெந்த ரிவரில் எந்தெந்த டேம் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப டீப்பு போக வேண்டாம், ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதுமானதான். சரியா. ஸோ 20th கொஸ்டின் பாருங்கள், ஹூ ரோட் அமுக்தே மாலேடா. சரியா. இந்த கொஸ்டின் பொறுத்தவரை எக்ஸாம் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. சரியா. பட் அங்கங்கே கேட்குறாங்க. சரியா, நிறைய இடத்துல அடிக்கடி கேட்குற கொஸ்டின். பட் இந்த மாதிரி தனியாக சிலபஸில் இல்லாமல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கல்ல, கேட்கக்கூடாது கேட்க முடியாதுங்க கிடையாது. சிலபஸ் தாண்டியும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அது ஜென்ரல் நாலேஜ், நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து கிருஷ்ணதேவராயா தான். பட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த புக்கு இவங்க எழுதினாங்க படித்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி கிருஷ்ணதேவராயா எழுதின புக்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கையும் பார்த்து படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 பர்சன்ஸ் எழுதின புக்ஸ், ஏன்னா சாய்ஸில் இந்த பேரை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமஸ் வந்திருப்பாங்க. கரெக்டாக இல்லை, இதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த பர்சன்ஸ் எழுதின புக்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் அடுத்த எக்ஸாமில் கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் எல்லா புக்கும், சரியா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் எல்லா புக்கும் மாத்திரம் படிக்க முடியாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் படிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் வந்துச்சுன்னா லக்கு தானே. புரியுது உங்களுக்கு, எல்லாம் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி இங்கே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட், ஏன்னா கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக கேட்டுருக்காங்கன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி புக்கு கேட்டுருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கேட்கலாம், அதனால் பார்த்துக்கணும். சரி பாருங்கள், 21th கொஸ்டின், வாட் வாஸ் த கீ நோட் ஆஃப் த வினய் பிக்தா ஆஃப் புத்திசம். புத்த சமயத்தில் வினய் பிக்தா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன அப்படின்னா டிசிப்ளின். சரியா. ஸோ ஒழுக்கம், இது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கலாம். ஸோ டிராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர். திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1912. இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 23rd கொஸ்டின் பாருங்கள், ஹூ டிரான்ஸ்லேட்டட் த பகவத்கீதா ஃப்ரம் சான்ஸ்கிரிட் இன் டு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட். ஸோ யாருன்னா சார்லஸ் வில்கின்ஸ். 24th கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் ஆதர் ஆஃப் தி புக் த தமிழ்ஸ் 1800 இயர்ஸ் ஆகோ. 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாரும் கேட்குறாங்க. யார், கனகசபை தான். ஸோ இவங்க எழுதின வேறு புக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சாய்ஸில் கொடுத்த பர்சன்ஸ் ஏதாச்சும் புக் எழுதியிருந்தாங்கன்னா அதையும் பார்த்துக்கலாம். ஏன்னா சில இடங்களில் புக்கு எழுதாத பர்சன்ஸும் பேர் சும்மா கொடுத்துருப்பாங்க. சரியா. ஸோ அவங்க எதாவது புக் எழுதியிருந்தாங்கன்னா அதையும் ரெஃபர் பண்ணி அந்த புக்ஸும் படித்து வச்சுக்கோங்க. சரியா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ஹவு மெனி ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் ஆர் இன் த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
த டீல்ஸ் வித் பஞ்சாயத்து ராஜ். சரியா, எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மொத்தம் உங்கள் 29 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, 29 பணிகள் அதில் இருக்குது. ஸோ 26th கொஷின், இன் 2003 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் கமிட்டி ஆன் பியூரோக்ரசி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ 2003 கேட்குறாங்க. ஸோ சுரேந்திரநாத். சரியா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓகே. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த 3rd ஆல் இந்தியா சர்வீஸ் இந்த இயர் டேஷ். ஸோ ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் வந்து எந்த இயரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் கேட்குறாங்க, 1966. அப்போ தெரிஞ்சுக்கோங்க யூபிஎஸ்சி. சரியா, அந்த என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்கோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்போலாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது படிச்சு வச்சுக்கணும். ஸோ கம்பல்சரியாக ஃபஸ்ட் இருக்குது ஐஏஎஸ், அப்புறம் ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். இந்த ஐஎஃப்எஸ் கேட்டாச்சு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குரிய வருஷத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டுட்டாங்க, கண்டிப்பாக அப்கமிங் எத்தனை கேட்கலாம். இது முன்னாடி கேட்டிருக்கலாம், கொஸ்டின்ஸ் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம். பட் இந்த 2020 கேட்டனால கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். இதே மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இதவே கூட காப்பி பேஸ்ட் பண்ணலாம், அல்லது இதே ஃப்ளோவில் வேறு டிபார்ட்மெண்ட் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற கேட்கலாம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் ஃபாலோயிங் கேட்குறாங்க. ஸோ சூஸ் கரெக்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பெர்பரி யூனியன் கேஸ் கேட்குறாங்க. சரியா, ஸோ இவங்க இயர் வந்து 1960 வரும். அதுக்கப்புறம் செகண்டு கேசுநந்தா பாரதி கேஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் 1973. அடுத்த மினிவரா மில்லியன் கேஸ் வந்து 1980. அப்போ லாஸ்ட்டாக வந்து கோல்நாத் கேஸ் 1967. சரியா, ஸோ இயர் வந்து படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ஹூ இஸ் த சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார், அட்டார்னி ஜெனரல் ஏஜி. சரி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இதெல்லாம் பாலிட்டியில் எடுத்தாச்சு. ஸோ பாலிட்டி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அல்லது பிளேலிஸ்ட்டு போங்க, இந்தியன் பாலிட்டின்னு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கீழ்கண்டவற்றுள் எது மரபுசாரா எரிசக்தி ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ கோல் கிடையாது, ஆயில் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கண்டிப்பாக சோலார் எனர்ஜி தான். இது சயின்ஸில் எடுத்திருக்கேன், 7th ஸ்டாண்டர்ட் 7th 8th வரும். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. 31st கொஸ்டின் பாருங்கள், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட். சரியா, வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923, 1923. த ஃபஸ்ட் ராய்த்வாரி செட்டில்மெண்ட் வாஸ் மேட் இன் த மெட்ராஸ் இந்த இயர். ஸோ இயர் வச்சு ஒரு 5-6 கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்களா, மேட்ச் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 5-6 கொஸ்டின் இயர் வச்சு வருது. ஸோ இயர் வச்சு படிக்கலாம், இம்பார்ட்டன் பார்த்துக்கணும். ஸோ இயர் வந்து 1972. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின், ஆர்பிஐ வாஸ் நேஷனலைஸ் இந்த இயர்னு கேட்குறாங்க. எப்போ வந்து ஆர்பிஐ வந்து தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேஷனலைஸ் பண்ணது வந்து 1st January 1949. பட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா April 1, 1935. ஸோ ஆர்பிஐலேருந்து எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக ஒரு சில கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், எல்லா தடையும் எதிர்பார்க்கலாம். அதே பர்டிகுலராக அந்த ரெப்போ ரேட் செப்போ ரேட் எவ்வளோ சொல்லி கேட்கலாம். அது ஆர்பிஐ கவர்னர் யார், இல்லை இப்போ இருக்க கவர்னர் எத்தனாவது கவர்னர், ஃபஸ்ட்டு கவர்னர் யார், ஃபஸ்ட் இந்தியன் கவர்னர் யார். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆர்பிஐலேருந்து கேட்க வாய்ப்பு அதிகம். ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா, நம்மளும் கிளாஸில் எடுத்துருப்போம், எக்கனாமிக்ஸில் கொஸ்டின்ஸ் உண்டு, அதையும் எடுத்து போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், மேட்ச் ஃபாலோயிங் நாக்பூர். இதுவும் இயர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இயர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நாக்பூர் பிளான். சரியா, ஆன்சர் 1943-63. அப்புறம் பாம்பே பிளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 61-81. அப்புறம் லக்னோ பிளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 81, 2001. ஸோ லாஸ்ட்டாக வந்து 1999. சரியா, ஸோ இங்கே ஆன்சர் இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், 35th கொஸ்டின், வென் அண்ட் வேர் இஸ் த நேஷனல் இந்தியன் காங்கிரஸ் அடாப்டட் வந்தே மாதரம் அஸ் இஸ் நேஷனல் சாங். வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது. ஸோ யார் அறிவித்தாங்களோ கேட்கலாம். இங்கே கொடுத்தாங்க, இந்திய நேஷனல் தேசிய காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் சில கொஸ்டினில் இதெல்லாம் கொடுத்துருவாங்க, இந்த ஆன்சர்லாம் கொடுத்துக்கிட்டு யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம், யார் காங்கிரஸ் வரும். ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1896 கல்கட்டாவில் வரும். சரியா, கல்கத்தா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த செக்ரட்டரி சொசைட்டி ஆஃப் ரெவல்யூஷனரிஸ் ஆர்கனைஸ்ட் பை டிடி சவர்கர் இஸ் நோன் அஸ் டேஷ்னு கேட்குறாங்க. கொஞ்சம் யோசித்து போட மாதிரி இருக்கும், அபிநயா பாரத். சரியா, அடுத்த விச் காங்கிரஸ் கமிட்டி பாஸ் த ஃபேமஸ் குவிட் இந்தியா ரெசல்யூஷன். புகழ்பெற்ற வெள்ளையனை வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது அப்படின்னா பாம்பே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேத்ஸ் கொஸ்டின். ஸோ 38லேருந்து 50 வரைக்கும் நமக்கு மேத்ஸு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி போட்டாச்சு. இது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், பயன் பெற்றுக்கலாம். ஸோ 50 கொஸ்டின் வரைக்கும் மேத்ஸ்ன்னு போட்டிருக்கேன். 51வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, 51th கொஸ்டின் பாருங்கள், SiO2 இஸ் டேஷ். ஸோ சிம்பிள் கொஸ்டின் என்னது, அது கண்டிப்பாக பேசிக் வாய்ப்பே இல்லை.
ஓகேவா? ஸோ இதுவும் விட்டுலாம். ஓகே, இது பார்த்தாலே சொல்லிடலாம் அசிடிக் தான், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டாம். SiO2 வந்து அசிடிக் ஆக்சைடு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆசிட் இஸ் நாட் கெப்ட் இன் கிளாஸ் பாட்டில். சரியா? அது ஆல்ரெடி நமக்கு 7th பார்த்துருப்போம், HF. சரியா? ஸோ அப்ளிகேஷன் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, HF ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. அது அப்படியே அரிச்சு கொண்டு போயிடும், அதான் வைக்க மாட்டாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஃப்ரக்டோஸ். சரியா? எவ்வளோனா -21 டிகிரி. 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரி, 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. அடுத்து பாருங்கள், half life of a radioactive substance with disintegration constant lambda is dash கேட்குறாங்க. ஸோ டி ஆஃப் கேட்குறாங்க. இது டேரெக்டாக ஓப்பன் கொஷின், அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். ஸோ டி ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது 0.6931 டிவைட் பை லேம்டா. சரியா? பார்த்துக்கோங்க எப்படி ஈஸியாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னு. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் வந்து வேல்யூ மெகா பண்ணுறதுக்கு. சரியா? வேல்யூ கூட வேண்டாம்ப்பா, விட்டுருங்க. டிவைட் பை லேம்டா வரும் பாருங்கள். இது டிவைட் லேம்டா ஸ்கொயர் ஆகி போச்சு. இது இன்டூ லேம்டா, இது லேம்டா மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கை இஸ் டியூ டு. ஸோ ப்ளூ கலர் ஸ்கை இருக்குல்ல, எதனால் கேட்குறாங்க, ஒளி சிதறல் அடைவதால். சரியா? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அடுத்து பாருங்கள், a deadly bacterial disease மெலிடியோசிஸ் வாஸ் ரெக்கார்டட் அண்ட் ஆரிஜினேட்டட் இன் விச் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. பாக்டீரியாவாஸ் ஏற்படும் மெலிடியோசிஸ் நோய் உலகின் எப்பகுதியில் தொடங்கியது என்பது கண்டறியப்பட்டது. சரியா? எங்கன்னா நார்த் ஆஸ்திரேலியா, வடக்கு ஆஸ்திரேலியா. 67வது கொஸ்டின், விச் would happen if lysosome get ruptured inside the cell in which they are present. செல்லின் உள்ள தற்கொலை பைகள் உடைந்தால் அந்த செல்லின் நிலை எவ்வாறு இருக்கும்? இதில் வந்து கொஸ்டின் எடுத்தாங்க பார்த்தீங்களா, உண்மையிலே அவங்கள பாராட்டணும். சரி, கொஸ்டின் எடுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. செல்ஸ் இறந்து போயிருமா, அல்லது செல்ஸ் சுருங்குமா, அல்லது செல்ஸ் வந்து வீங்கி போயிருமா, அல்லது வந்து எதுவுமே நடக்காதா? ஸோ சாய்ஸ் வந்து ஃபிட் பண்ணும்போது உண்மையிலே கொஸ்டின்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். பட் சாய்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது உண்மையிலே கஷ்டமான ஒரு வேலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் எடுத்து பாருங்களா, சாய்ஸ் வைக்கிறதுக்கு என்ன பாடுபடுறீங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ அழகாக கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து செல்ஸ் வில் டை, செல்ஸ் நம்ம இறந்து போயிடும். அதுலேயும் கொடுத்துட்டான், ரப்சர்னு கொடுத்துங்க பாருங்கள். செல்லின் தற்கொலை பைகள் உடைந்து அந்த செல்லின் நிலை எப்படி இருக்கும்? உடைந்தால் என்ன, கண்டிப்பாக இறந்துடும், அவ்வளோதான். சரியா? ஓகே, 50th கொஸ்டின் பாருங்கள், இந்த ஒன்லி மேஜர் கேஸ் எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் ஆஃப் பிளான்ட். சரியா? தாவரங்களிலிருந்து வெளியேறும் முதன்மையான வாயுநிலை கழிவுப் பொருளானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ O2 ஆக்சிஜன் தான். 59, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சோடியம் அயான் இஸ் டேஷ் தேன் அவுட் சைட் தி செல். கண்டிப்பாக ஹையர், அதிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின், ஸோ சொல்லணும் அவசியமே இல்லை. இந்த இயர் 2016 டாடா சாஹிப் பல்கே அவார்டு வாஸ் ரிசீவ்ட் பை யாருன்னு கேட்குறாங்க. ஸோ விஸ்வநாத். சரியா? ஸோ 2014 கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணிக்கணும், அவார்ட்ஸை நல்லா படிச்சுக்கணும். எந்தெந்த அவார்ட்ஸு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் யார் கொடுத்தாங்க, லாஸ்ட் யார் கொடுத்தாங்க, மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, அது எத்தனை பேர் மேல்ஸு, எத்தனை பேர் ஃபீமேல்ஸு, அப்புறம் ஏஜ் குறவானவங்க யார் எத்தனை பேர் இருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்க, ஏஜ் ஹை லெவல். சரியா? ஸோ ரொம்ப ஓல்டு ஏஜ் யார் வாங்கியிருக்காங்க, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். சரியா? அவார்டுன்னு மொட்டையாக கொடுத்துருவாங்க நமக்கு சிலபஸில். பட் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. சும்மா இந்த அவார்ட்ஸ் இருக்குது, இந்தியாவில் கொடுத்தாங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணால், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யார் யாருக்கு வாங்கினாங்க எல்லாம் படிக்க வேண்டாம். பட் கொஞ்சம் ஃபேமஸாக ஃபஸ்ட் இயர் வாங்கினது, லாஸ்ட்டாக வாங்கினது, ஏஜ் வைஸாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 61st கொஸ்டின், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி DST லான்ச்ட் செவரல் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் உமன் இன் சயின்ஸ் அண்டர் இட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் பேர் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கீம்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸ்கீம்ஸு அப்போ ஏதாச்சும் நாம்ஸ் போட்டாலும் சரி, ஒரு பாலிசி போட்டாலும் சரி, அதுவும் நீங்கள் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து கிரண், KIRAN. சரியா? ஸோ கிரண் அப்படிங்கிற ஸ்கீம் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா. சரியா? இது வந்து சப்பத்தமான கொஸ்டின். சரி, இந்த மாதிரி இப்பொழுதும் என்ன சொல்லலாம், இத்தனை கொஸ்டின் எதிர்பார்க்க முடியாது, பட் கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா வந்து எங்கே தான் இருக்குது, ஜெய்ப்பூர். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ மெடிசன் ரிலேட்டடாக இன்ஸ்டியூட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, மெடிசன் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டும் அப்படி தான் படிச்சுக்கணும். பட் இவங்க இந்த ஃபீல்டில் மெடிசன் பற்றி கேட்டனால கண்டிப்பாக மெடிசன்ஸுக்குள்ள எல்லா இன்ஸ்டியூட்ஸும் எங்கே இருக்குது அப்படிங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹைதராபாத், வாரணாசி, சென்னை கொடுத்துருக்காங்களா, அப்போ இதில் ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கும், அதில் என்னென்ன இருக்குது, என்ன இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் படிக்க வேண்டாம், நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் படிச்சுக்கோங்க. ரேங்கிங்கில் வரும்ல, அதை மட்டும் படித்தா போதும். ஸோ 63வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் சாங்ஷன் டேஷ் கோர், எவ்வளோ கோடி ஃபார் தமிழ் சேர் இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஹார்வர்ட் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு தமிழ்நாடு அரசு எத்தனை கோடி கொடுத்தாங்க அப்படின்னா 10 கோடி, 10 crore, 10 crore. ஸோ அடுத்த கொஸ்டின் 64th கொஸ்டின், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வாஸ் இன்ட்ரோடியூஸ் இந்த இயர். ஸோ எல்லா யோஜனாவுக்கும் இயரும் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அந்த யோஜனா வந்து என்ன யூசேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யோஜனா 4 கொடுத்துட்டு மேட்ச் ஆஃப் ஆன்லைனில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு கொஸ்டின் ஜிஎஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இயர் வந்து 8th April 2015. ஸோ இது கொடுக்குறாங்கன்னா லோன் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 10 crore வரைக்கும் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்,
So 65th question, 138th Inter Paramilitary Union 2018 was held at டேஷ்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஜெனீவா. ஸோ தமிழில் 138வது நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஐக்கியம் 2018 நடைபெற்ற இடம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு. ஸோ பிளேஸ் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் ஜெனீவா. அடுத்து பாருங்கள் 66th கொஸ்டின், வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஃப்ரம் த வார்மஸ்ட் ஸ்பாட் அண்ட் கூலஸ்ட் ஸ்பாட் இன் வாஷிங்டன் டிசி? சரியா? ஸோ வாஷிங்டன் டிசியில் வார்மஸ்ட் ஸ்பாட்டுக்கும் கூலஸ்ட் ஸ்பாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. சரியா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 99% தப்பாக அடிச்சிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த வருஷம் பாருங்கள், ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மெயின்டைன் த அஃபிஷியல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? சரியா? அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று விதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எதுனா ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 68வது கொஸ்டின், த பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் த டார்கெட் தட் இந்தியா பி மேட் டேஷ் வென் வி செலிப்ரேட் 150th பர்த்டே ஆஃப் மகாத்மா காந்தி இன் 2019. எதுனா ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ. சரியா? திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத நிலை. அடுத்த மேட்ச் ஃபாலோயிங். சரியா? புல்வெளியும் அந்த ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மேட்ச் ஃபாலோயிங் தானே. ஸோ ஆன்சர் அங்கே இருக்குல்ல, நீங்களே பார்த்துக்கோங்க. நானே வாசிக்கமாக இருக்கும். ஸோ விட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரியா? த பிளானட் Saturn can float in water. கரெக்டு. மெர்க்குரி அண்ட் வீனஸ் வந்து ஆமாம் அது சேட்டலைட் கிடையாது. அப்புறம் இதான் ஆன்சரு. ரெண்டாவது பார்க்கலாம். மாஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ரெட் பிளானட், அதுவும் கரெக்டு தான். சரியா? ஸோ ஜூபிட்டருக்கும் சேட்டனுக்கும் எத்தனை சேட்டலைட் கொடுத்துருக்காங்க? ஸோ ஜூபிட்டருக்கு வந்து 67 சேட்டலைட் இருக்குது. அதே மாதிரி சேட்டனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 82 சேட்டலைட் இருக்குது. அந்த 82ல் 53 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 29 சேட்டலைட் தான், பட் பேர் வைக்காமல் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் கவுண்ட் வந்து நிறையா டேட்டாஸ் தப்பாக இருக்குது. ஸோ நானும் ஒரு இதில் பார்த்தேன். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் டிஸ்கஸ் பண்ணேன். பட் அஃபிஷியலாக நமக்கு ஏதாச்சும் அங்கே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பர்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆட்லையோ மேகசின்லையோ பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த இப்போதைக்கு அதை பார்த்துக்குவோம். சரியா? ஸோ 71st கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த சைக்ளோன் ஆரிஜினேட்ஸ் இன் பிலிப்பைன்ஸ் ஐலாண்ட்? எதுனா பாக்கியோ. சரியா? த யூரோப்பியன் நேஷன் கேம் இன் இந்தியா அட் ஃபர்ஸ்ட். விச் யூரோப்பியன் நேஷன் கேம் டு இந்தியா அட் ஃபர்ஸ்ட்? இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுனா போர்ட்டுகல். சரியா? போர்ட்டுகல். 73rd கொஸ்டின், வாட் வாஸ் த கமிஷன் விச் என்கொயர் த ஒர்க்கிங் ஆஃப் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் 1902? இதுனா ஃப்ரேசர் கமிஷன். சரியா? அடுத்த, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் இன்வேடர் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் வந்து முகமது பின் காசிம். சரி, முகமது பின் காசிம். அடுத்த, ஃபஸ்ட்டு ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் வாஸ் ஹெல்ட் இன் தி இயர். ஸோ இயர் வச்சு கொஸ்டின்ஸ் எத்தனை வரும் பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 1960. விச் ஆர்டிக்கிள் வச்சு ஒரு கொஸ்டின் ஷோராக இருக்கும், அது மாற்றமே கிடையாது. எல்லா ஜிஎஸ் கொஸ்டினும் சொல்கிறது தான், ஆர்டிக்கிள் படிச்சிருங்க. அது எல்லா ஆர்டிக்கும் படிக்க அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபேன்சி 123 அப்புறம் ஆர்டிக்கிள் 52 வரை 51 வரை கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நீ பார்த்தாலே போதும். அதுவும் பர்டிகுலராக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், எந்த அரசமைப்பு விதி நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றது? எதுனா ஆர்டிகிள் 123. 77. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் வாஸ் ஆடட் டு த எய்த் ஷெட்யூல் பை 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967? சரியா? ஸோ இந்த விஷயம் வந்து நான் பாலிட்டியில் ஒரு லெசன் லாஸ்ட்டாக எடுத்திருந்தேன். ஸோ லெசன் பேர் ஞாபகம் இல்லை, 9th ஸ்டாண்டர்ட் ஒரு லெசன் வரும், அது இந்தியன் பாலிட்டி ஃபோல்டர் பாருங்கள். அங்கே வந்து தெளிவாக எந்தெந்த லாங்குவேஜ் எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிற இயர் கொடுத்துருப்பாங்க, ஷெட்யூலும் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அந்த டாபிக் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், கேட்க வாய்ப்பு உண்டு, பார்த்துக்கோன்னு சொன்னேன். ஸோ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ செக் பண்ணிக்கோங்க. இன் விச் அமெண்ட்மெண்ட் சோஷலிஸ்ட் செக்குலர் வாஸ் ஆடட் இன் த பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? எந்த அமெண்ட்மெண்ட்னா 42வது சட்ட திருத்தம். 78th கொஸ்டின் பார்க்கலாம், முடிஞ்சு. 79th கொஸ்டின் பாருங்கள், உருது இஸ் த ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் டேஷ்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். சரி, லாங்குவேஜ் வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். அடுத்த கொஸ்டின், இந்த கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. எந்தெந்த நாட்டிலேருந்து ஆட்டையை போட்டாங்க, பாரோ பண்ணு கேட்பாங்க. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து நமக்கு யூஎஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. சரியா? அடுத்தது, ஃபஸ்ட்டு லோக் அடால்ட் வாஸ் ஹெல்ட் இன் த சிட்டி? எதுனா உனா. சரியா? உனாலேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ உனாங்கிறது வந்து டெல்லியோடைய நார்த்தில் இருக்குது. சரி, நார்த் ஆஃப் டெல்லி உனா. அடுத்தது வந்து 82 இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRDP இனிஷியேட்டட் ஆன் கேட்குறாங்க. ஸோ இயர் வந்து October 2 தான், 1980. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் கொஸ்டின், லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் LPG எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? சரி, தாராளமயம்
தனியார் மையம், அப்புறம் உலக மையம். எப்போ மாற்றணும் அப்படின்னா 1991. ஸோ 5 இயர் பிளான் படிக்கும்போது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, 5 ஆண்டு திட்டங்கள் படிக்கும்போது வந்திருக்கும். அதில் எந்த இயரும் பார்த்து போட வேண்டியது தான். சரியா, ஸோ கண்டிப்பாக 5 ஆண்டு திட்டம் வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். சரியா, 5 இயர் பிளான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டிஃபென்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆன் பப்ளிக் டெப்ட். எதுனா நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ஆக்சுவல் 10th இந்த பாயிண்ட் அப்படியே டேரெக்டாக இருக்குது. சரியா, பார்த்துக்கலாம். 85 பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக் வாஸ் ரிட்டன் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ புக்கு ஆதர் வச்சு 3 கொஸ்டின் கேட்டாங்க. 3மே பாஸ்ட் ஹிஸ்ட்ரிலேருந்து கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக வரதில்ல, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு 3 புக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புக் அண்ட் ஆதர் கேட்டிருக்காங்க. ஸோ புக் அண்ட் ஆதருக்கு கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக கொடுங்க. 3 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதின எல்லா புக்ஸும் படிச்சுக்கணும். அதனால் இந்த கொடுக்க சாய்ஸில் அவங்க ஆன்சர் வந்து சத்யார்த் பிரகாஷ். சரியா, ஸோ கொஞ்சம் வேறு பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க ஏதாச்சும் புக் எழுதியிருந்தாங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. The first spark of the Sepai Mutiny of 1847 found at எங்க Barakpur. சரியா, ஸோ அடுத்த who issued திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யாருன்னா மருது பாண்டியன். சரியா, 88. ஓகே, மேத்ஸ். ஸோ இதெல்லாம் மேத்ஸ் கொஷின். ஸோ 96 கிட்ட ஏதோ கொஷின்ஸ் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க, பார்த்தவோ என்ன இருக்குது. த கிரேட்டர் ரெகுலேட்டர் அண்ட் ஸ்டெபிலைஸ் ஆஃப் கிளைமேட் எலிமெண்ட்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச். சரியா, ஸோ காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி எதுனா ஓஷன் தான். சரியா, கண்டிப்பாக மவுண்டையும் வராது, அட்மாஸ்பியர் வராது. ஸோ வந்தால் ஓஷன் அது ரெயின்ஃபால் சொல்லணும். ஸோ ஆன்சர் படிச்சுக்கோங்க, ஓஷன் தான். சரியா, ஓகே. ஸோ இதோடு இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின் நீ படித்தா ஆகணும், மாட்டுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஆகும் உங்களுக்கு ரிப்பீட்டாக வாய்ப்பு உண்டு. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி போடுறேன். எல்லா சண்டேஸும் உங்களுக்கு வீடியோ வந்துடும். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.